மனிதனுக்கு மட்டும் பாவம் புண்ணியம் அதை பண்ணாத இதை பண்ணாத நல்லது கெட்டதுன்னு நிறைய இருக்குது. ஆனால் எந்த மிருகத்துக்காவது ஏதாச்சும் கட்டுப்பாடு இருக்கா? ஒரு யானை இருக்குது, ஒரு மனிதனை கொன்றுச்சு அப்படின்னா அந்த யானைக்கு எந்த தண்டனை யாரும் கொடுக்கறதில்ல. ஆனால் ஒரு மனிதன் சக மனிதனை இழிவாக பேசிட்டாலோ அல்லது அவனுக்கு இடையூறாக ஏதாவது ஒரு செயல் செஞ்சிட்டாலோ இந்த உலகத்தில் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. மனிதனுக்கு மட்டும்தானே பொய் பேசாத, கொலை பண்ணாத, அதீத காமத்தில் ஈடுபடாத, அடுத்தவங்க பொருளை திருடாத, மது அருந்தாத, இப்படி பல வகையான கட்டுப்பாடுகள் இருக்குது. ஆனால் மிருகங்களுக்கெல்லாம் இல்லையே. அப்போ மனிதனுக்கு மட்டும் முன்னெச்சரிக்கையாக நன்மை தீமை பாவம் புண்ணியம் என்பது ஏன் வகுக்கப்பட்டிருக்குன்னு தெய்வம் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீ தவறான செயல்களில் ஈடுபடுற அப்படின்னா உனக்கு சிந்திக்கிறதுக்கான நேரமே இருக்காதுங்கிறாங்க. ஒரு மனிதன் அதீதமாக மது அருந்துற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுடைய சிந்தனை ஓட்டம் எல்லாமே எப்போ நமக்கு நேரம் கிடைக்கும், எப்போ நமக்கு காசு கிடைக்கும், எப்போ போய் நம்ம மது அருந்தலாங்கிறதுலே தான் இருக்கும். இல்லை வேறு எந்த ஒரு காமத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஒரு குற்ற செயல்களில் இருந்தாலும் சரி, அவனுடைய சிந்தனை ஓட்டம் அதுலேயே தான் இருக்கும். அவன் நற்சிந்தனைகளுக்கு வரவே மாட்டான். அதனால தான் இறைவன் தடுத்தாங்கங்கிறாங்க. தவறுகளில் நீ போய் மாட்டிக்காத, மாட்டிக்கிட்டினா உன்னுடைய சிந்தனை உன்னுடைய நன்மைகள் எதுவுமே உனக்கு வந்து சேராமல் போயிருங்கிறாங்க. நீ சதா தீமைகள்லையே போய் தீமையே செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு சிந்திப்பதற்கான நேரமே இருக்காது. அதுக்கப்புறம் தான் நீ நன்மையை பற்றி சிந்திக்க முடியும். அதனால தீமைகளில் போகாதே அப்படின்னு இறைவன் மனிதனை தடுக்கிறாங்க அப்படின்னு வேதத்தில் தெய்வம் நமக்கு குறிப்பிட்டு காட்டுறாங்க.